திருப்பதி கலப்பட நெய் வழக்கில் தேவஸ்தான கொள்முதல் பிரிவு அதிகாரியை எஸ்ஐடி அதிகாரிகள் கைது செய்தார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதங்கள் மற்றும் பூஜைகளுக்கு பயன்படுத்துவதற்காக 6 மாதங்களுக்கு 17,000 முதல் 20,000 டன் நெய் தேவைப்படுவதால் அதனை டெண்டர் விடப்பட்டு கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அறங்காவலர் குழு முடிவின்படி திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரியிடம் டெண்டர் கோரப்பட்டு நெய் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் ஏஆர் டைரி நிறுவனத்திடம் தேவஸ்தானத்திற்கு தேவையான அளவிற்கு நெய் உற்பத்தி செய்து டெலிவரி செய்வதற்கான உரிய வசதிகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் டெண்டர் பெற்றார்கள். அதன் பிறகு ஸ்ரீ காளஹஸ்தியில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவி டைரி மூலம் உத்தரகாண்டில் உள்ள போலோ பாபா டைரி நிறுவனத்திடமிருந்த நெய் பெற்று தேவஸ்தானத்திற்கு கடந்த 2024ஆம் ஆண்டு மே ஜூன் மாதத்தில் சப்ளை செய்தார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்தின் செயல் அதிகாரியாக பதவியேற்ற ஷியாமளா ராவ் தேவஸ்தானம் கொள்முதல் செய்த நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதை அறிந்து அதனை ஆய்வகத்திற்கு அனுப்பினார். ஆய்வக முடிவில் தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்த நெய் பன்றிக் கொழுப்பு, பாமாயில் உள்ளிட்டவை கலந்த ரசாயன நெய் என்பது தெரியவந்தது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மாநில அரசு இதுகுறித்து விசாரணை செய்வதற்காக சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. ஆனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து கலப்பட நெய் விவகாரத்தில் சிபிஐ இணை இயக்குநர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை நியமனம் செய்தார்கள். சிபிஐ இணை இயக்குநர் வீரேஷ் பிரபு தலைமையில் நடந்த விசாரணையில் தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்தது ரசாயனம் கலந்த கலவை நெய் என்பது உறுதி செய்யப்பட்டு ஏஆர் டைரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு ராஜசேகரன், போலே பாபா டைரியின் முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின் மற்றும் பொமில் ஜெயின், வைஷ்ணவி டைரியின் சிஇஓ அபூர்வா வினய்காந்த் சாவ்டா, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி, உதவியாளர் சின்ன அப்பண்ணா உள்ளிட்டோரை கைது செய்தார்கள். இந்த விவகாரத்தில் நெய் டெண்டர் எவ்வாறு, எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்பது குறித்து முன்னாள் செயல் அதிகாரி தர்மா ரெட்டியிடம் 14 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் முன்னாள் தலைவர் சுப்பா ரெட்டியிடம் விசாரிக்க நேரில் வரும்படி எஸ்ஐடி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் டெல்லியில் உள்ள பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சுப்பா ரெட்டி பேசுகையில் கலப்பட நெய் விவகாரத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் விசாரணைக்கு விரைவில் செல்வேன், பரக்காமணி மோசடி விவகாரம் தனது பதவி காலத்தில் நடக்கவில்லை என்றார். இந்நிலையில் தேவஸ்தான பொது மேலாளராக கொள்முதல் துறையில் பணியாற்றி வந்த சுப்பிரமணியத்தை அவரது வீடு உள்ள திருப்பதி என்ஜிஓ காலனியில் வைத்து எஸ்ஐடி அதிகாரிகள் கைது செய்தனர். பின்னர் திருப்பதி ரூயா அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் நிறைவடைந்த பிறகு எஸ்ஐடி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து பின்னர் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.